ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு பூட்டும் மேளை கூட்டம் வாழணும் சின்னையா. விதைஞ்சது நெல்லு மணி, அதை விதைச்சவன் பொண்ணு மணி, வெதை போடணும் போடணும் போடணும், உலகே பசியாரணும் ஆறணும். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் பொன்னையா, ஏறு பூட்டும் மேளை கூட்டம் வாழணும் சின்னையா. இனிய உழவர் தின நாளிலே சிவன் தொலைக்காட்சியூடாக இனியதொரு விவாத மேடையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே உழவர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மானியின் மைந்தர்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக இனிய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் அந்த காலமா இந்த காலமா என்ற அருமையான ஒரு தலைப்பிலே நாங்கள் பட்டிமன்றம் ஒன்றை நடாத்த இருக்கின்றோம். மனித உயிரினம் இந்த உலகிலே படைக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் அது வாழ்வதற்கு. அப்படி வாழுகின்ற இந்த மனித உயிரினத்திலே பல இனங்கள் பல்லாயிரக்கணக்காக தோற்றம் பெற்று நின்று நிலைத்து அழிந்து நீடித்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வகையிலே தமிழினம் என்று சொல்லி இந்த உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பேரினம் இன்றைக்கு இந்த இலங்கை திருநாட்டிலே உலகப் பரப்புகளிலே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இனம் நின்று நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்வை, ஒரு நல்ல காலத்தை இன்று கொண்டிருக்கிறதா, வாழ்வதற்கு இது ஏற்ற காலமா என்கின்ற நோக்கிலே இன்றைய பட்டிமன்றம் நகர இருக்கிறது. அவ்வகையில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் அந்த காலமே என்ற அணியினுடைய தலைவராக தம்பி நதீஸ் அவர்கள் இங்கே வீட்டிருக்கின்றார். இவர் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு காப்புறுதி நிறுவனத்தினுடைய அதிகாரியாக பணிபுரிகின்றார். தான் எடுத்துக்கொண்ட கருத்தை எந்த விதமான சலனவுமின்றி துணிச்சலாக முன்வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளராக இவர் இருக்கிறார். இவரோடு சேர்ந்து பேச இருக்கின்ற தம்பி ஜீவானந்தன் அவர்கள் சங்கானை பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இந்து நாகரிகத்துறையினுடைய ஆசிரியராக தன்னுடைய பணியை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இவரும் துணிந்து நகைச்சுவையோடு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர். அவருக்கு அடுத்ததாக இறுதியாக பேச இருக்கின்ற தம்பி சஜீவன் செந்தமிழாதன் என்ற பெயரை கொண்ட தம்பி அவர்கள் கிராம அலுவலராக தன்னுடைய பணிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். தென்னாடு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறார். மிகச்சிறந்த, மிக அமைதியான, மிக ஆழமான கடலை போல பேசக்கூடியவர். அப்போ இங்காலே இருப்பவர்கள் இப்படிப்பட்ட அணியினராக இருக்கிறார்கள். இங்கே எனது வலமாக எனது பலமாக உலகறிந்த முகம் என்று பல்லாயிரம் கோடிகளை உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு யூடியூபர், மருதடி பிள்ளையாருடைய மீளாடியவன், மானிப்பாய் பிரதேசனுடைய மக்கள் சேவகன் தம்பி உசாந்தன் அவர்கள் இங்கே காத்திருக்கிறார். அவரோடு இங்கே தொடர்ந்து கரிகரன் அவர்கள் பேச இருக்கின்றார். உணவு கட்டுப்பாட்டு துறையினிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற தம்பி ஹரிகரன் அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட உலகளாவிய ரீதியிலான பேசு தமிழா பேசு என்கின்ற விவாத போட்டியிலே உலகளாவிய ரீதியிலே முதலிடத்தை பெற்றுக்கொண்ட யாழ் மண்ணினுடைய மைந்தன், மானியின் மைந்தன் தன்னுடைய உரையை நிகழ்த்துவதற்காக காத்திருக்கின்றார். தொடர்ந்து பேசுவதற்காக தங்கை கார்த்திகாயினி அவர்கள் காத்திருக்கிறார். முகாமைத்துவ பீடத்தினுடைய மாணவி, இந்தியாவிலிருந்து வந்து ஈழத்திலே பேசிய இந்திய பட்டிமன்ற பேச்சாளர்களாலே சிறந்த பேச்சாளினி என்று கௌரவிக்கப்பட்ட தங்கை அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார். இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பமாக இருக்கிறது. தன் முதல் உரையை நிகழ்த்துவதற்காக தம்பி நதீஸ் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை இருகரம் பற்றி இன்றைய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற சிவன் தொலைக்காட்சியினுடைய நேய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களோடு கூடிய இந்நேர வணக்கங்களை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு
வாழ்வாங்கு வாழுவதற்கு ஏற்ற காலம் அந்த காலமா இல்லை என்று சொன்னால் இந்த காலமா என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். அந்த வகையிலே பார்க்கிற போது வாழுதலுக்கும் வாழ்வாங்கு வாழுதலுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதை நாங்கள் முதலிலே வரவிலக்கணப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. வாழுதல் என்பது இந்த உலகத்திலே நான் பிறந்து விட்டேன், இந்த உலகத்தினுடைய போக்குக்கு ஏற்றது போல என்னை மாற்றிக்கொண்டு வாழுவது வாழுதல் என்று நாங்கள் பொருள்பட சாயலிலே கூறவிட முடியும். வாழ்வாங்கு வாழுவது என்பது நானும் வாழ்ந்து என் சுற்றமும் வாழ்ந்து என்னோடு இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் இயற்கையையும் நேசித்து வாழுகின்ற வாழ்க்கைதான் வாழ்வாங்கு வாழுகின்ற அந்த வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற போது அன்றைக்கு இருந்தவர்கள் இயற்கையின் மீது பற்றுறுதி கொண்டவர்கள், இயற்கையை நேசித்தவர்கள், இயற்கையை கடவுளாக வழிபட்டவர்கள், இயற்கையை பாதுகாத்த மனிதர்கள் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய நாங்கள் இயற்கையை அழித்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே வாழ்வாங்கு வாழுவதற்கு நாங்கள் தகுதி உடையவர்களா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அன்றைய காலத்திலே நாங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் பெண்மையினுடைய வீரத்திற்கு அத்திவாரம் இட்டவள் கண்ணகி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. தன்னுடைய கணவன் இறந்த பின்பு, தன்னுடைய கணவன் கொல்லப்பட்ட பின்பு கணவனுக்காக நீதி தேடி மிகப்பெரிய ஒரு அரசனுடைய மாளிகையை முற்றுகையிட்டு வாயிலோயே வாயிலோயே என்று சொல்லி உரத்து கத்தி அந்த தன்னுடைய கணவனுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்த வீரமங்கையாக நாங்கள் கண்ணகியை பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஈழப் போராட்டத்திலே எத்தனை பேர் தங்களுடைய கணவன்மார்களை இழந்து இன்றைக்கு விதவைகளாக அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டங்கள் இந்த மண்ணிலே நடைபெறுகின்ற போது நானும் நீங்களும் அதிலே பங்கு பற்றுவதற்கு வெட்கப்பட்டு ஓடி ஒழிக்கின்ற சூழலிலே நாங்கள் இருக்கின்ற போது வாழ்வாங்கு வாழுவதற்கு இந்த சமூகம், இந்த தலைமுறை உரித்துடையதா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல பாண்டிய மன்னனிடத்திலே நீதி கேட்ட போது அவன் சொல்லுகின்றான், எல்லாவற்றையும் அறிந்த பின்பு அவன் சொல்லுகின்றான், நானே கள்வன் நானே கள்வன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை மாய்க்கின்ற சூழலிலே அன்றைக்கிருந்த அரசியல் தலைமைகள் தங்கள் பிள்ளைகளை உணர்ந்தவர்களாக அதற்கு பரிகாரமாக தங்களுடைய உயிர்களையே தியாகம் செய்த அந்த ஒரு இனமாக இந்த தமிழினம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய தவறுகளையும் எவ்வளவுக்கு மூடி மறைக்கலுமோ அவ்வளவுக்கு மூடி மறைத்தவர்களாக இன்றைக்கும் தாங்கள் தான் உத்தமர்கள் என்கின்ற போர்வையை போர்த்திக் கொண்டு இன்றைக்கு உலாவுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழினம் இந்த சூழலிலே வாழ்வாங்கு வாழுவதற்கு தகுதியுடைய அரசியல் தலைமைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. அதே போலதான் அந்த காலத்திலே நாங்கள் பார்த்தால் ஒரு கதையொன்று இருக்கிறது. வள்ளுவன் வாசுகி அவர்களுடைய அந்த கதையிலே வருகின்ற போது ஒரு நேரத்திலே வாசுகி கிணத்திலே தண்ணி அள்ளி கொண்டிருக்கிறாள். வள்ளுவன் இங்கிருந்து வாசுகியை கூப்பிடுகின்ற போது வாசுகி நாதா என்று ஓடி வருகின்ற போது அங்கே துலாவிலே கயிறும் கட்டப்பட்ட வாளியும் அப்படியே இருந்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு கதைக்கு உங்களுடைய வீட்டிலே உங்கள் மனைவி தண்ணி அள்ளி கொண்டிருக்கிற போது நீங்கள் உங்களுடைய மனைவியை கூப்பிடுகின்ற போது மனைவி வருவாளா இல்லை என்று சொன்னால் முதலிலே வாளி வருமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது மோட்டர் தானே, அப்படி மோட்டர்ல தான் தண்ணி எடுக்கிறார்கள். அதுல தண்ணி எடுத்து கொண்டிருக்கிற மோட்டர்ல கையில் இருந்து தண்ணி எடுக்கிறது தண்ணி எடுத்து கொண்டிருக்கிற போது நீங்கள் கூப்பிடுவீர்கள், டம்ளர் முன்னுக்கு வருமா அவ முன்னுக்கு வருவா என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற போது முன்னொரு காலத்திலே ஔவையார் சொன்னார், வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோணுயருவான் என்று நீரினுடைய முக்கியத்துவத்தையும் விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்திருக்கக்கூடிய இனமாக அந்த தமிழினம் அன்றைக்கு வாழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இனம்
இன்றைக்கு அந்த காலத்திலே எங்களுடைய அப்பப்பா ஆற்றிலே தண்ணி எடுத்து பருகினார், என்னுடைய அப்பா கிணற்றிலே தண்ணி எடுத்து பருகினார். நான் இன்றைக்கு போத்தலிலே தண்ணி அரித்து பருக வேண்டிய சூழலிலே இருக்கிற போது நாளைய தலைமுறை தன்னுடைய நீரை பெற்றுக்கொள்வதற்கு, தண்ணியை பெற்றுக்கொள்வதற்கு எங்கே கையேந்த போகிற என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிற போது அடுத்த இந்த தலைமுறை வாழ்வாங்கு வாழுவதற்கு ஏற்ற தலைமுறையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுவர்களே. அந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய முன்னவர்களுடைய வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது 10-16 பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக இருந்திருக்கக்கூடிய இனமாக, மக்களாக அன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை என்பது இன்றைக்கு ஒரு காலத்திலே எங்களுடைய இலக்கியங்களிலே சொன்னது போல குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதோர் என்று குழந்தை செல்வத்தினுடைய அருமையை அழகாக சொல்லியிருக்கக்கூடிய இலக்கியங்களை பின்னூட்டமாக கொண்டு வாழ்ந்த இனம் நம்முடைய இனம். ஆனால் இன்றைக்கு குழந்தைக்காக இன்றைக்கு ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்திலே காசிக்கு போனால் பிள்ளை என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஊசி போட்டாலும் பிள்ளை இல்லை என்கின்ற நிலையிலே இன்றைக்கு எங்களுடைய இனம் இன்றைக்கு இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து வருகிறது என்று சொன்னால், இனத்தினுடைய விருத்தி என்பது இன்றைக்கு இல்லாமல் போகிறது என்று சொன்னால், இந்த தலைமுறை இன்றைய காலத்திலே வாழ்வாங்கு வாழுவதற்கு ஏற்ற தலைமுறையா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காதலை பற்றி சொன்னார்கள். காதலை பற்றி சொல்லுகிற போது அன்றைக்கு காதல் என்பது நியாயம் யாராகியரோ எந்த நுந்தை மெவ்வழி அறிந்தும் நானும் நீயும் செம்புலப் பேர் போல் அன்புடை நெஞ்சங்கள் கலந்தனவே என்று அன்றைக்கு காதலை புனிதமாக கருதி இருக்கக்கூடிய இனமாக இந்த இனம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு காதல் என்பது ப்ளூடூத் போல இன்றைக்கு கிட்ட இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். தூரமாக போச்சுன்னு சொன்னால் சர்ச்சிங் ஃபோர் அதை டிவைஸ் என்று தான் இன்றைக்கு கேட்கும். இன்றைக்கு காதல் என்பது இப்படித்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்திலே பார்க்கிற போது நான் ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்ளுகிறேன் நடுவர்களே. தொலைபேசி பாவனையால் சொந்தமெல்லாம் தொலைஞ்சு போச்சு என்று ஒரு கவிஞன் அருமையாக கவிதை ஒன்று எழுதுகிறான். தொலைபேசி பாவனையால் சொந்தமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, அலைபேசி வந்தமையால் பிறர் அந்தரங்கம் தெரிஞ்சு போச்சு என்று இன்றைக்கு இந்த தொலைபேசி பாவனையால் இன்றைக்கு எங்களுடைய இனம் இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாகி போய்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே வாழ்வாங்கு வாழுவதற்கு ஏற்ற காலம் அந்த காலமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் அந்த காலமா இந்த காலமா என்று கேட்பது ஏதோ ஒரு கேள்வி போல தோன்றினாலும் உண்மையிலே அதை ஆழமாக பார்த்தால் மிகவும் அச்சமாக இருக்கிற ஒரு தலையங்கம். வாழ முடியுமா என்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தம்பியவர்கள் அருமையாக சொன்னார். அரசியல், சமூக, பொருளாதார ரீதியிலே தன்னுடைய பேச்சை கொண்டு வந்தார். அரசியலே பிழைத்து விட்டது, தலைமைகள் பிழைத்து விட்டன, போராட்டங்கள் கொச்சைப்படுத்தப்படுகின்றன இந்த காலத்திலே. ஆனால் அந்த காலம் அப்படியல்ல. கண்ணகியை கொண்டு வந்து சொன்னார். ஒரு மன்னன் உயிரையே கொடுத்தான். இன்றைக்கு தயாராக இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார். இன்றைக்கு குழந்தை பாக்கியம் குறைந்து கொண்டு போகிறது. ஏனென்று சொன்னால் இந்த காலம் வாழ்வதற்கு தகுதியான காலமாக இல்லை. இந்த காலத்திலே வாழ முடியவில்லை. காற்றிலே மாசு, மனித மனங்களிலே மாசு, சுற்றங்களிலே மாசு, எல்லாமே மாசுபடுத்தப்பட்டிருக்கிற இந்த காலம் நமது வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. இயற்கையை நேசிப்பவர்கள் இன்றைக்கு அருகிக் கொண்டு வருகிற காலம். இயற்கையிலிருந்து எவ்வளவற்றை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவற்றையும் பெற்றுக்கொண்டு இயற்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை மிகவும் அழகாக தம்பி நதீஸ் அவர்கள் சொன்னார். இவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக தம்பி உசாந்தன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அன்புக்குரியவர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மிக முக்கியமான விடயம் ஒன்றை இந்த அவை ஆய்கிறது. அன்றைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையையும் இந்த காலத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்கும் இடையிலான ஒப்பீடுதான் பிரதானமாக இங்கே இருக்கிறது. வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் அந்த காலமா இந்த காலமா என்று நதீஸ் பல விஷயங்களை பேசிவிட்டு போனார். நாங்கள் எப்போதும் இந்த 3 பேரும் மிக ஆபத்தானவர்கள், பிற்போக்குவாதிகள். பழையவற்றை பேசிக்கொண்டு சமகாலத்திலே நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை குழப்புவதற்கு இந்த 3 பேரை தவிர வேறு யாருமே கிடையாது. அன்றைக்கு அப்படி இருந்தோம், அன்றைக்கு இப்படி இருந்தோம் என்று சொல்லக்கூடிய இவர்களாலே அந்த காலத்துக்கு போக முடியுமா என்ற ஒரு யதார்த்தத்தை முதலாவது சிந்திக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே என்ன குறை இருக்கிறது என்று விட்டு அந்த காலத்தை நாங்கள் தேடி போகிறோம் என்று மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. வள்ளுவன் இலக்கியம் படித்து விட்டு போனான்.
நாங்கள் இன்றைக்கு திருக்குறளுக்கு அரண்மனை எழுப்பி இருக்கிறோம் நடுவர்களே. ஒரு வாசகத்திற்கு உருகாதார் திருவாசகத்திற்கு உருவர் என்று ஒரு விஷயத்தை சொல்லி வைத்தார்கள். இன்றைக்கு அதற்கு ஒரு அரங்கம் அமைத்து வைத்திருக்கிறோம். தனிய ஏடுகளிலே இருந்த அத்தனை விடயங்களையும், இலக்கியங்களில் இருந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் காலம் தோறும் அழியாமல், இந்த கருங்கல்லுக்கு இருக்கிற சிறப்பே அந்த சிறப்பு தான். திருமந்திரம் கூட பெரிய அரண்மனையாக விதிந்திருக்கிற இந்த காலத்திலே அபத்தமாக பேசுவது என்பது, அது இந்த நல்ல நாளில் இந்த 3 பேரும் பேசுவது என்பதுதான் மிக மோசமான விடயம். எதிர்த்தரப்பிலே சகோதரன் சஜீவன் அவர்கள் பேசுவார். அவர் ஒரு அரச பணியை சார்ந்தவர். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இவருடைய அரச உத்தியோகத்தை சேர்ந்தக்கூடிய சில நண்பர்கள் இவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது கேட்டார்கள், சஜீவன், நீங்கள் அலுவலகத்தில் எப்போ பார்த்தாலும் சிங்கம் மாறி இருக்கிறீங்கள், என்ன இங்கே உங்களை அப்படி காணையில்லையே? சஜீவன் சொன்னால், இஞ்சையும் நான் சிங்கமாக தான் இருக்கிறேன், ஆனால் மேலே ஒரு துக்காதவி இருக்கிறா, அவ்வளோதான் பிரச்சனை. இப்படிப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தான் அந்த காலத்துக்கு பேசுகிறார்கள். நதீஸ் சில விஷயங்களை சொல்லிவிட்டு போனார். கண்ணகியினுடைய கதையை அல்லது ஒரு சமயம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் முன்னடந்திருக்கக்கூடிய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிற போதே திண்ணையிலே இருக்கிற அட்டையை தட்ட பயந்த எங்களுடைய பெண்கள் மத்தியில் இருந்து அங்கேயற்கண்ணிகள் எப்படி வந்தார்கள் என்று புதுவை ஒரு இடத்திலே மிக தெளிவாக சொல்கிறார். அங்கேயற்கண்ணி என்கிற ஒரு அக்கா எங்களுடைய சமகாலத்துக்கு முற்பட்ட காலத்தில் நாங்கள் அந்த காலத்தை பற்றியெல்லாம் கதைக்க தேவையில்லை. ஒரு 30 ஆண்டுகளுக்கு இடையிலே இருந்து நாங்கள் சரியாக சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் இந்த பெண்கள் வீரத்தை மிகச்சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அதை விட்டு நாங்கள் ஏன் அந்த காலத்துக்கு போன நடுவர்களே? இன்றைக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறது. ஒரு காலத்திலே நாடாளுமன்றம் என்பது தொடர்பிலேயும் சகோதரர் நதீஸ் அவர்கள் பேசிவிட்டு போனார். சட்டங்கள் இயற்றுவதற்கும் ஏனைய விடயங்களை உருவாக்குவதற்குமாக வந்திருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றம் இன்றைக்கு நகைச்சுவை மன்றமாக மாறியிருக்கிறது. அதுவும் ஒரு வகையிலே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமுறை சார்ந்தவர்கள் கொண்டாடுவதற்குரிய ஒரு களமாக இருக்கிறது. வள்ளுவன் வாசுகியை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கும் வள்ளுவன் வாசுகி இருக்கிறார்கள், பெயர் மாறி இருக்கிறார்கள், அவ்வளவுதான் நடக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த கால வாழ்க்கை என்பது புரிதலோடு கூடியது, மகிழ்வோடு கூடியது. ஒரு காலத்தில் நாங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் போனோம்னு சொன்னால் இந்த வெள்ளையர்கள் இருந்தார்கள், இந்த தேசத்துக்கு வந்தார்கள், எவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள். ஒரு அம்மன் விக்கிரகத்தை வைத்து வழிபட முடியாது, ஒரு சிவனை வைத்து வழிபட முடியாது. சிவலிங்க வழிபாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். மரப்பொந்துகளுக்குள்ளும் ஏனைய இடங்களுக்குள்ளும் எங்களுடைய விக்கிரகங்களையும் இறைவன்களையும் கோவில்களையும் அழித்து விட்டு போயிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருந்திருக்கக்கூடிய நாங்கள் அது எண்ணி வருந்திக் கொண்டிருந்தோமா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. அந்த வெள்ளையன் வாழுகிற தேசமெல்லாம் எங்களுடைய சிற்பிகள் செய்த திருத்தேர் ஓடுகிறது, அந்த இடங்களெல்லாம் கோவில்கள் எழுந்து நிற்கிறது. நாங்கள் பறந்து திரிகிற அத்தனை இடங்களிலும் எங்களை தகவம் வைத்திருக்கிறோம், நிலைநிறுத்தி இருக்கிறோம், வாழுகிற வழியை செய்திருக்கிறோம். இங்கே தஞ்சையில் மட்டும்தான் நடராஜரை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு நாசா வியந்து பார்க்கிற அந்த இடத்திலே நடராஜருக்கு சிலை இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஐநா வரை எங்களுடைய பிரச்சனை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இழந்து போன இனமல்ல, அழிந்து போன இனமல்ல, பழையவற்றை பேசி இருக்கக்கூடிய புதிய தலைமுறையை நீங்கள் பிற்போக்காக மாற்றாதீர்கள் என்பதை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ வாழ வழிகள் இருக்கிறது, எத்தனையோ பேர் தங்களுடைய திறமைகளை சாதனைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இப்படி இருந்தோம், அன்றைக்கு அப்படி நடந்தது, உதாரணங்கள் தேவைதான். ஆனால் அதை மாத்திரம் நம்பி வாழ்தல் என்பதுதான் மிக அபத்தம். இன்றைக்கு கொண்டாடப்படக்கூடியவர்கள் எங்கள் மத்தியிலே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா அணியை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்ற ஒரு காலம் இருந்தது. எங்களுடைய தம்பிகள், எங்களுடைய வயதையொத்தவர்கள், எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்கள் திறமைகள் மூலமாக உயர்ந்து நிற்கிறார்கள் கிடையாதா? அன்றைக்கெல்லாம் முதுமையிலே அப்படி இருந்தார்கள், அத்தனை வயது வரையும் இருந்தார்கள், 16 பிள்ளைகளை பெற்றார்கள். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இன்றைக்கும் அதையொத்த பல அம்மம்மார்களை நாங்கள் பார்க்கிறோம். அகிலத்திருநாயகி என்கிற அம்மா, அதை தாண்டி எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆசிய அரங்கிலும் சரி, சர்வதேச அரங்கிலும் சரி, மீண்டும் ஒரு முறை இந்த தமிழினம் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது கொண்டாடப்படுவதற்கான ஒரு தருணம். அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், ஏற்றுக்கொள்கிறோம். அந்த காலத்தில் இப்படி இருந்தோம், அதை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த காலத்தை எங்களால் வாழ முடியுமா என்கிற மிகச்சரியான புரிதல் ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொண்டாக வேண்டும். இப்படிதான் நதீஸ் வீட்டில் சண்டை. என்ன சண்டை என்று பார்த்தால் திருமணமாகி மிக அண்மையில் இருக்கிறது. அப்போ அவருடைய வீட்டில் 2 பெண்கள் சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது போயிருக்கக்கூடியவர்களே நானும் ஒருவன். அப்போ கேட்டேன், என்ன பிரச்சனை என்று சொன்னால் 2 பேரும் சண்டை பிடிக்கிறார்கள். சரி, யார் சண்டை பிடிக்கிறார்கள்? ஒன்று நதீஸினுடைய மனைவி, இன்னும் ஒன்று நதீஸினுடைய வீட்டு வேலைக்கார். இப்போ மனைவிக்கும் வேலைக்காரிக்கும் என்ன சண்டை? அப்போ நான் கேட்டேன், இந்த 2ல் யார் உண்ட மனைவி, யார் உண்ட வேலைக்காரி?
அதுக்கு தாண்டா சண்டையே நடக்குது. உண்மையாடா. இப்படிப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தான் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தோம், இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த கால வாழ்க்கை என்பது லாபகமாக இருந்தது. எந்த மாற்றமும் காலத்திற்கேற்ப சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, அது மாற்றமாக வருகிறது. இன்றைக்கு அன்றை சொன்னார்கள், நாங்கள் முந்தி எங்களுடைய தாத்தா தண்ணி அள்ளி குடித்தார், கிணத்துல குடித்தோம், போத்தில் தண்ணியை தான் குடிக்கிறோம் ஐயா. எடுக்கிற பாத்திரத்தினுடைய வடிவம் தான் மாறுது, நாங்கள் தண்ணிக்கு பதிலாக வேறொன்றையுமே குடிக்கவில்லை. ஆகவே இந்த திரிவுபடுத்தல் அல்லது பிழையாக வழிநடத்தல், சின்ன பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் நம்பிக்கை ஈனமாக நாளைக்கு போகிறார்கள். எங்களெல்லாம் எங்களுடைய அப்பா அம்மா 70ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு அல்லது 1900களில் 1800களில் ஏன் புறவில்லை என்று எண்ணப் போகிறார்கள். ஆகவே இன்றைய காலத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கை இன்றைக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது. முன்பெல்லாம் மாற்ற முடியாத நோய்கள் வந்தால் இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு இறந்து விட்டால் அவர் இறந்து விட்டாரே என்று சொல்லி அழுகிற காலம் இருந்தது. இன்றைக்கு எந்த நோய் நிலைமைகளை எல்லாம் மாற்ற முடியாது என்று உலகம் அன்றைக்கு கணித்து வைத்திருந்ததோ அத்தனையும் மாற்றி மரணத்தை வெல்கிற ஒரு வழி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பதிலாக பிரதிபம் எடுக்க முடியாதே தவிர மிகுதி அத்தனையும் இந்த மருத்துவத்துறை செய்கிறது. கல்வித்துறையில் எங்களுடையவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் எங்களுடையவர்கள் தங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலத்தை போல அல்லது நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தை போல தகவல் வைத்துக் கொள்வதற்கு மிகச்சிறந்த காலம் கிடையாது. ஆகவே பழங்கதைகள் பேசுவதை விட சமகாலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு முன்னோக்கி செல்வோம் என்ற விஷயத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் நதீசனுடைய கேள்விகளுக்கு தம்பி உசாந்தன் அவர்கள் அழகாக பதிலளித்தார்கள். ஒரு விடயத்திலேயே நாங்கள் அளந்து விட்டு போகலாம். ஏனென்றால் அருமையாக சொன்னார், இறுதியில் பேசும்பொழுது சொன்னார், அந்த காலத்திலே மருத்துவத்துறை மர்மமாக இருந்தது. என்ன நோய் என்ன நிலைமை என்று ஆராய முடியாத தெரிய முடியாத நிலையிலே வாழ்ந்த இனம் இன்றைக்கு இந்த மருத்துவம் உலகளாவிய ரீதியிலே மிகவும் உன்னத வளர்ச்சி அடைந்திருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு மனிதன் நீண்ட காலம் வாழக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உண்மையிலேயே இந்த காலம்தானே சிறந்தது என்ற ஒரு முடிவுக்கு பெறலாம். அதைவிட மகள்களை பற்றி சொன்னான். கண்ணகி எதற்கு, நம் முன்னே வாழ்ந்த மகள்கள் இல்லையா என்று கேட்டான். அருமையான கேள்வி. அப்போ இந்த காலம் ஏற்ற காலம் என்ற ஒரு முடிவுக்கு ஒரு அளவு வர முடிகிறது. இந்த காலத்தில் நாங்கள் வாழலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தாலும் தம்பி ஜீவானந்தன் ஆர்வமாக இருக்கிறார். இல்லை, என்னிடம் சில கருத்துக்கள் இருக்கின்றன, நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அந்த பக்கம் சார்ந்து விடாதீர்கள் என்று தன்னுடைய கருத்துக்களை இங்கே நிலைநிறுத்தி அணியை வளப்படுத்த தம்பி ஜீவானந்தன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அன்னை தமிழாம் என்னுடைய தமிழ் தாக்கி சிரம் தாழ்த்திய வணக்கங்களையும், உலகெங்கிலும் பரந்து வாழுகின்ற சிவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய இந்த பட்டிமன்றத்திற்குள் நுழைகின்றேன். இன்றைய தலைப்பானது வாழ்வாங்கு வாழ ஏற்ற காலம் அந்த காலமா அல்லது இந்த காலமா என்கின்ற ஒரு தலைப்பு இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் வாழ்வாங்கு வாழ ஏற்ற காலம் அந்த காலமே என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் என்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைக்கலாம் என்று வந்துள்ளேன். முதலிலே எதிர்த்தரப்பு அணியர் கூறிய விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய தேவை, அதை மறுத்துரைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. எதிரணி தலைவர் உஷாந்தன் அவர்கள் வந்தார், மிக அருமையாக அற்புதமான விடயங்களை எல்லாம் எடுத்துரைத்தார். உண்மையிலேயே மனம் மகிழ்கின்றேன். ஏட்டிலே இருந்த விடயங்கள் இன்று கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கல்லிலே பொறிக்கப்பட்ட விடயங்கள் இன்றைய இளைய தலைமுறையினர் மத்தியில் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக அவதானமாக நோக்க வேண்டும். நான் ஒரு தனியார் கல்வி நிலைய ஆசிரியராக இருக்கின்றேன். தரம் 6, 7, 8 மாணவர்களுக்கு சமய பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த 7, 8ஆம் ஆண்டு மாணவர்களிடத்திலே நான் சென்று திருக்குறள் வளாகம் இருக்கின்றது, அருமையாக இருக்கின்றது, திருவாசகர் என்பன இருக்கின்றது, சென்று பார்த்தீர்களா, பார்வையிட்டீர்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு அது எங்கே இருக்கின்றே தெரியவில்லை.
இலங்கையிலே பஞ்ச ஈச்சரங்கள் இருக்கின்ற தெரியுமா என்றால் அதுவும் தெரியவில்லை. இன்றைய மாணவர்கள், இன்றைய இளைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அது இன்று சமூக வலைத்தளங்களை நோக்கியவாறே சென்று கொண்டிருக்கின்றது. எல்லாருமே வறுமையிலிருந்து உயர்ந்தவர்கள். நடுவர்களே, நீங்களும் வறுமையிலிருந்து உயர்ந்தவர்கள். இங்கே இளைய தலைமுறை யாரும் வறுமையில் இருப்பதற்கு தயாராக இல்லை, கஷ்டப்பட தயாராக இல்லை. கஷ்டப்படாமல் முன்னுக்கு வர வேண்டும் நிலையிலே இருப்பவர்களே ஒழிய நாங்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்குவதற்கு தயாராக இல்லை. இதால் இன்றைய இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்ற நிலையை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இவர்கள் கூறுவார்கள், உண்மையை பேச வேண்டும், கணக்க பேசுவார்கள், கனதியாக பேசுவார்களா என்றால் இல்லை, அது நிறைய பேசுவார்கள், நிறைவாக பேசுவார்கள் என்றால் அதுவும் இல்லை, முழுக்க உருட்டாயிருக்கு, முழுக்க உருட்டாத்தான் இருக்கும். நடுவர் ஐயா அவர்களே, இன்று முந்தி ஒரு நோய் வந்தால், பழைய காலத்தில் நோய் வந்தால் அதற்கு ஒரு நாட்டு மருத்துவம், அதற்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. ஆனால் இன்று உடனடியாக வருத்தம் மாற வேண்டும், ஏனென்றால் அவசரமான உலகம். ஆகவே உடனடியாக வருத்தம் மாற வேண்டும், நோய் நீங்க வேண்டுவதற்காக மருந்துகளை உட்கொள்கின்றோம், பல்வேறுபட்ட பக்க விளைவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு ஒருவர் வைத்தியருடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். உடனடியாக நேசம்மா வந்தால் காய்ச்சல் பார்க்க தெர்மாமீட்டர் எடுத்து வாய்க்குள்ளே வச்சு காய்ச்சல் இருக்குதா இல்லையா, பிபி இருக்குதா, சுகர் இருக்குதான்னு பார்த்தாச்சு. அப்போ டாக்டர் வைத்தியர் சொன்னார், உடனடியாக வந்தார், ஏன் தம்பி வந்த நீங்கள், என்ன விஷயம்? இல்லை, நான் என்னுடைய அம்மாவுக்கு 60வது பிறந்த நாள் கொண்டாடுறேன், பத்திரிகை வைக்க வந்த நான். ஆனால் உங்களோட நெசம்மா காய்ச்சல் பார்த்து 8000 ரூபா பில்லுன்னு தந்துட்டா என்னட்டு என்று சொல்லி. இன்றைய இந்த சமுதாயம் இங்கு சென்று கொண்டிருக்கின்றது. இன்று வருத்தத்தை உண்டு பண்ணி, நோயை உண்டு பண்ணி அதற்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நுபரையா அவர்களே. நாங்கள் திருநூறு பூசுகின்றோம். பழைய காலத்திலே பாட்டிமார் தாத்தாமார் சொல்லி தந்தார்கள், விபூதியை பூசுங்கள் என்று. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு என்று சொன்னார்கள். திருநூற்றினுடைய மகிமையை எடுத்து கூறினார்கள். இங்கே திருநூறை பூசுவதற்கு கூட நாங்கள் தயாராக இல்லை நடுவர் ஐயா அவர்களே. அன்றைய காலம் நடுவர் ஐயா அவர்களே, சாயங்காலமான மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போறா, கொல்லப்பக்கம் கதவை சாத்து, தலைவிரிச்சி போடாத, விளக்க கொளுத்து வீட்டுக்குள்ள அற்புதமான விடயங்களை சொன்னார்கள். ஆனால் இன்று கொல்லப்ப கதவை சாத்து, கதவெல்லாம் ஜன்னெல்லாம் அடித்து மூடி போட்டு இலக்கியாக்கி என்னாகுமோ இனியாக்கி என்னாகுமோ என்ற நிலையிலே தான் இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. யதார்த்தமான உண்மை நடுவர் ஐயா அவர்களே. கல்யாணம் பற்றி கதைப்பின அன்றைக்கு ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒருவருடன் கதைக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் சொன்னார், ஒருவன் என்னிடம் வந்தால், அவன் கேட்டானாம், நான் சாப்பிட்டு கொண்டு கேட்டானாம், சக்கரை பொங்கலோட ரசம் ஊற்றி சாப்பிட்டுருக்கிறியான்னு சொல்லி. சக்கரை பொங்கல் இனிப்பு, ரசம் உரைப்பு, அதுவும் அதிக உரைப்பு. அந்த சக்கரை பொங்கலோட ரசத்தை ஊற்றி ஒரு வாழைப்பழத்தை, அந்த சக்கரை பொங்கலுடைய இனிப்பு ரசத்தில் இறங்கி, ரசத்தினுடைய உரைப்பு சக்கரை பொங்கல்ல இறங்கி அப்படியே நெய் மாறி குழைத்து இப்படி சொன்னோன்னு எனக்கு வாயெல்லாம் ஊறிக்கொண்டு வந்துச்சு. வீட்டை 10 மணிக்கு மனுஷிட்ட போய், மனுஷி படுத்திருந்த மனுஷியை எழுப்பி, சக்கரை பொங்கல் ஒரு அடுப்பில் சக்கரை பொங்கலை வை, ஒரு அடுப்பில் ரசத்தை வை என்று சொல்லி, ஏனப்பா வீட்டை விட்டு நல்லாத்தானே பொண்ணி, வீட்டை விட்டு நல்லாத்தானே பொண்ணி, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதோ? இல்லை, சொல்றதை செய். ஒரு அடுப்பில் சக்கரை பொங்கலை, ஒரு அடுப்பில் ரசத்தவை, இந்த ஆள் உள்ளி வெங்காயம் எல்லாம் உரித்து கொடுத்துருக்குது. வச்சுட்டு இந்த ஆள் ரெண்டையும் கலந்து போட்டு நெய் மாரி நெய் பக்குவத்தில் எடுத்து வேக்க கொண்டு போயில, மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல. இந்த ஆள் அப்படியே வச்சுட்டு அவன்கிட்ட போய் கேட்டுச்சு, நீ எல்லாத்தையும் சொன்னி, அதை ஏண்டா என்ன பார்த்து சொன்னீங்க?
இல்ல நீ சாப்பிட்ற அழக பார்த்தன், நீ எது வேண்டாலும் நீ சாப்பிடுவா என்ற தோணிச்சு. அதான் நான் சொன்னேன். இந்த சக்கரப்பங்களோட ரசத்தை கலந்து சாப்பிட்றவன் என்று சொன்னவனும், கல்யாணம் கட்டு நீ நல்லா இருப்ப என்று சொன்னவனும் 2 பேரும் ஒன்றுதான். கல்யாணம் கட்டேக்க சொல்லுவான், போக போக எல்லாம் சரியாகும் என்று சொல். போக போக எல்லாம் சரியாகும் என்று சொன்னவன் அது இவ்வளவு தூரம் போகும் என்று அவன் இவனும் சொல்லி. இதான் இன்றைய இந்த உலகம். அப்போ அதான் நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீர்கள். நடுவர் ஐயா அவர்களே, பயமா இருக்குது, பயப்படும், பயமா இருக்குது. இல்லை இந்த கதையோட எங்களுக்கு ஒரு பயம் பிடிச்சிட்டு. அன்றைக்கு மனுஷன் பக்கத்து கூட சண்டை நடக்குது. இவள் எப்போ பார்த்தாலும் இல்லை 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறாள் சொல்லி மணி சொல்லிச்சு. இப்போ இல்லை என்று சொல்லப்படாதானே? இல்லை என்று சொன்னான். இல்லையா, சீனிடப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னப்படுது. இப்படியானதொரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வாங்க ஏற்ற காலம் எந்த காலமாக நாங்கள் எடுத்துக்கொள்வது? மாத்ருதோபோபவ பித்ருதோபோபவ ஆச்சாரிய தேவோபவ என்று நாங்கள் வாழ்ந்து நாங்கள் மாதா பிதா தெய்வம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை வணங்கியவர்கள் நாங்கள். இன்று நாங்கள் எவ்வாறானது நிலையிலே இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இளைய தலைமுறையை சிறந்த முறையிலே வழிநடாத்துவதற்கு எங்களுடைய பெரியோர்கள் முன்வர வேண்டும். இதுதான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய கண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய இந்த உலகம், இந்த காலம் மிகச்சிறந்த காலமாக அமையும். எனவே வாழ்வாங்கு வாழ ஏற்ற மிகச்சிறந்த அழகிய காலமாக நாங்கள் அந்த காலத்தையே குறிப்பிடுகின்றோம். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி ஜீவானந்தன் அவர்கள் ஒரு கதை சொன்னார். அந்த கதை சிலவளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யோசிக்கலாம், இந்த பட்டிமன்றத்துக்கும் இந்த கதைக்கும் என்னடா சம்பந்தம் என்று. ஆனால் அவர் ஒரு விடயத்தை ஆழமாக சொல்லிவிட்டு போயிருக்கார் என்று சொன்னால், நாங்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் எல்லாம் சரியாக இருந்தது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த காலத்தில் எதோடு எதை கலக்கிறார்கள். ரசம் என்பது ஏதோ ஒன்று, சர்க்கரை பொங்கல் என்பது ஏதோ ஒன்று. அப்போ இப்படி கலந்து வாழ்ந்து இருக்கின்ற இந்த காலம் எங்களுக்கு பொருத்தமானதா என்று ஒரு கேள்வி கேட்டார். உண்மையிலே வருத்தமாகத்தான் இருந்தது. ஆரம்ப காலத்திலே இருந்த மருத்துவ முறைகளை பற்றி சொன்னார். அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் இன்றைக்கு நகைச்சுவைக்கிடமாக இருக்கிறது. நாங்கள் பின்னாலே பேசுகின்ற பொழுது பார்ப்போம் எப்படி நகைச்சுவையாக இருக்கிறது என்று. இப்பொழுது தம்பி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தம்பி ஹரி அவர்கள் தன்னுடைய பதிலை வழங்குவார். நான் அவரை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகவாழ் சிவன் தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு பட்டிமன்றத்துக்குள் நுழையலாம் என நினைக்கிறேன். நடுவரவர்களே, இந்த தைப்பொங்கல் தினத்திலும் இந்த மன்றிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. என்ன ரசமும் பொங்கலுமா? இல்லை, பொங்கலும் ரசம். இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவர்களே, பூமர், இந்த 3 பூமர்களும் தான் காரணமாக இருக்கிறார்கள். பூமர் அங்கிள்ஸ் அங்கிள் என்றும் கூற முடியாத அளவுக்கு நதீசன் இப்போ வந்து விட்டார். அப்போ இன்றைக்கு அந்த காலமா இந்த காலமா என்று நாங்கள் பார்க்க போகும்போது, இந்த தைப்பொங்கல் தினத்துக்கு முதல் நாளிலே போகி பண்டிகை என்று ஒன்றை கொண்டாடுவோம். இந்த போகி பண்டிகையிலே தீயிட்டு நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய பழைய விடயங்கள் எல்லாவற்றையும், அது பழைய பொருட்களாக இருக்கட்டும், பழைய கதைகள் பேசுவதாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே போட்டு எரிப்போம். எனக்கு இன்றைக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த பழங்கதைகள் பேசக்கூடிய இந்த 3 மனிதர்களையும் இந்த போகி பண்டிகையிலே எரித்தால் என்று என்ன என்று தோன்றும் அளவிற்கு இருக்கிறது. புதுவை அவர்கள் ஒரு வரி எழுதியிருப்பார், இந்த மண் வித்தியாசமானது, இந்த மண்ணில் இந்த நாட்களில் நாங்கள் இருந்தோம் என்பது, இந்த காலத்தில் வாழ்ந்தோம் என்பது எனக்கு போதும், உனக்கு எப்படி என்று கேட்கு. அப்போ இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்றால், ஈழத்திலே இந்த காலத்தில் வாழ்ந்த எங்களுக்கு இதை விட வேறு ஒரு காலம் கிடைக்கும் என்றால் அது ஒருபோதும் கிடைக்காது. நீங்கள் இலக்கியத்திலே கூறக்கூடிய காலங்களை விட ஈழத்திலே நாங்கள் இந்த காலத்திலே வாழ்கிறோம் என்ற பெருமையை எங்களுக்கு போதும். எந்த காலத்திலும் நாங்கள் சொல்லி மார்தட்டி மகிழ்ச்சி அடைந்து கொள்வதற்கு அந்த காலம் எங்களுக்கு போதும். அருமையாக கூறினார்கள், சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்த்திடுவீர் என்று கூறினார்கள்.
உங்களோட அந்த காலத்தில் இருந்தாக்கெல்லாம் போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, எல்லா நாட்டுக்கும் போனாங்க, சுவிஸுக்கு போனாங்க, கனடாவுக்கு போனாங்க, லண்டனுக்கு போனாங்க. இன்றைக்கு அவர்கள் இங்கே கொண்டு வந்து முதலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த காலத்தை எங்களுக்கு வர்ணமயமான காலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெரிய விடயங்கள் எல்லாம் வாங்குவதற்கு கொழும்பை நோக்கி ஓடினோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எல்லாம் வந்து குவிந்து விட்டது. எங்களிடத்திலே முதலீட்டாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எல்லா சென்றிடுவீர் எட்டத்திக்கும் என்று சென்றவர்கள் தான் இன்றைக்கு இங்கே முதலிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காலம் வர்ணமயமாகிக் கொண்டிருக்கிறது. நதீசன் நான் பேசினார் 10-16 பிள்ளைகள் எல்லாம் பெத்தமண்டு. ஐயா, அன்றைக்கு 10-16 பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதும் இன்றைக்கு நாங்கள் 10-16 பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா? அன்றைக்கு 10-16 பெற்றா இந்த காதல் கல்யாணம் எல்லாம் 30 மணி நேரம் திருவிழா வரும், இல்லாட்டி அங்கே இந்த வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளில் வரும். ஆனால் இன்றைக்கு டிக்டாக்ல வருது, ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, வைபரில் வருது, கோதாரி மதில் பாஞ்சும் வருது. அப்போ இன்றைய காலத்தில் 10-16 பிள்ளைகளை பெற்று போட்டு நாங்கள் வாழ முடியுமா? கொஞ்சம் நிகழ்காலத்தோடு சேர்ந்து கதையுங்கள் ஐயா. அடுத்ததாக இந்த நாங்கள் கூறுகிறோம், இன்றைக்கு நாங்கள் அந்த காலமா என்பதை விடுவோம். இந்த காலத்தில் நாங்கள் நீங்கள் கூறுவது போலேயே கஷ்டப்படுகிறோம் என்றால் அந்த காலத்தில் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த காலத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பௌத்த ஆக்கிரமிப்பு என்றார்கள். ஏன் நாங்கள் தமிழ் பௌத்தத்தை ஏற்க மறுத்தோம் என்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள். ஏற்க மறுத்ததனுடைய அடிப்படை விடயம் தான் தமிழர்களிடத்திலிருந்து பௌத்தம் என்ற ஒரு மதம் தூரம் சென்றது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். சித்தார்த்தன் கூட நம்முடைய பிள்ளை தான். நம்முடைய பிள்ளை. எந்த சித்தார்த்தன்? சித்தார்த்தன் புத்தர். அதே போல நடுவர்களே, இன்றைக்கு இந்தியாவை நோக்கி ஓடுகிறார்கள். இந்தியாவிலே கட்சிகளை கதைக்க போகிறோம் என்று அன்றைக்கே பாரத பிரதமர் இங்கே வந்து தமிழ் கட்சிகள் என்னை அணுகுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். அன்றைக்கு கையிலே கிடந்த வாழைப்பழத்தை நாங்கள் தொலைத்து விட்டு இன்றைக்கு இந்தியாவிடம் தீர்வை நோக்கி ஓடுகிறோம் என்றால் அந்த காலத்தில் இவர்கள் விட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கூறுவதை ஓரளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சேர்மன் ராமநாதனாக இருக்கட்டும், அருணாச்சலமாக இருக்கட்டும், அந்த காலத்தில் நீங்கள் விட்ட தவறுகள், அந்த காலத்தை நீங்கள் நாசமாக்கியதுதான் இந்த காலத்தில் எங்களுக்கு இன்னும் பலியாக இருக்கிறது. புதுவை அழகாக எழுதினார், ஆமை புகுந்த வீடும் அமெரிக்கா புகுந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய எத்தனையோ நாடுகளை நாசமாக்கினார்கள், இன்றைக்கு எங்களுடைய நாடுகளையும் நாசமாக்குகிறார்கள் என்றால் இந்த காலத்துக்கெல்லாம் இப்படியான துன்பங்கள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணமும் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். நாங்கள் என்னத்தில் சந்தோஷமாக இல்லை என்று இவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சாகவச்சேரி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு ஊர் இருக்கிறது. வருடம் பூராகவும் எங்களை சந்தோஷப்படுத்தி பண்படுத்தி பார்ப்பதே அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஏதாவது ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர்களே, இந்த காலத்தில் அந்த கிராமத்தை அந்த நகரத்தை வைத்து நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்றால் அதை விட வேறு எங்களுக்கு என்ன வேண்டும் நடுவர்களே? இன்றைக்கு இந்த இனம், இன்றைக்கு அரசியல், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கெல்லாம் இன்றைக்கு நாங்கள் இங்கே அரசியல் பேசுகிறோம், அங்கே நடிகர் தொடங்கி விட்டார் என்று இங்கே இவர்கள் தோளிலே துண்டையும் தேங்காய்களை ரோட்டிலேயும் உடைத்துக் கொண்டு திரிகிறார்கள் என்றால் அது அந்த காலத்திலே வாழ்ந்த இவர்களை போன்ற அரசியல்வாதிகள் விட்ட பிழையாகத்தான் இருக்கிறது. மறப்பது எங்களின் மரபன ஆனதால் கிடைப்பதில் மகிழ்வதே விடுதலை என்று வாழ பழகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இங்கிருக்கக்கூடிய அரசியல் மாத்திரம் மகிழ்வென்று நாங்கள் வாழ பழகி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலை போல ஒரு அரசியல் ஜாம்பவான்கள் ஏன் எங்களால் உருவாக்க முடியவில்லை? நீங்கள் விட்ட பிழைதான். நீங்கள் கூறுவது போல உங்கள் பக்கமே நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த காலம் இப்படி போனதுக்கு நீங்கள் தான் காரணம். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், எல்லோரும் இணைப்பதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் பிரிக்கப்பட்டோம் என்பதை மறந்து விட்டீர்கள் என்றால் இனியும் உதைவிடலாம் என்று புதுவை பேசியிருப்பார். எல்லோருமே பிரிக்கப்பட்ட, ஏன் நாங்கள் பிரிக்க புறப்பட்டோம் என்றே பேசுகிறார்கள், ஏன் நாங்கள் இணைக்கிறோம் என்றே பேசினார்கள். ஆனால் ஏன் நாங்கள் பிரிக்க புறப்பட்டோம் என்று அரசியல் ஞானத்தை இன்றைய தலைமுறைக்கு கொடுக்க தவறுகிறீர்கள் ஐயா. அதுதான் அவன் டிவி கேட்காண்டி போஸ்டர் இணைக்கிறான், நாம் தமிழர் கட்சிக்காண்டி இந்த ரோட்டு ஆளுகிறான். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்கள் இனம் இன்றைக்கு இப்படி போவதற்கு இந்த காலத்திலே நாங்கள் எதையெல்லாம் அரசியல் என்று தெரியாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் டிக்டாக் அரசியலை கொண்டாடுகிறோம், பேஸ்புக் அரசியலை கொண்டாடுகிறோம், தூசணம் பேசும் அரசியலையும் நாங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கொண்டாடுகிறோம் என்றால் இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்த காலத்தில் இந்த அரசியல் கொண்டாட்டம் என்று சந்தோஷமாக வாழ்கிறது என்றால் அது அந்த காலம் செய்த பிழையாகத்தான் இருக்கிறது. ஜீவானா பேசினார், இன்றைக்கு படியல் எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கிறார்கள் என்று, கஷ்டப்படாமல் உழைக்கிறார்கள் என்று. ஜீவானா ஒரே ஒரு தடவை இந்த யூகேக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் சென்றிருக்கக்கூடிய அந்த நண்பர்களுடைய வாழ்வியலை சென்று பாருங்கள். அவர்கள் படிக்க போனார்களோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் அவர்கள் தங்களுடைய குடும்ப கஷ்டத்தை முடிக்க போனார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தங்கைகளுக்காக, தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைக்காக, பட்ட கடனுக்காக இங்கே வாழ முடியாது. இங்கே பொறியியலானவன் யூகே செல்கிறான், இங்கே மருத்துவனானவன் யூகே செல்கிறான், இங்கே சட்டம் படித்தவன் யூகே செல்கிறான் என்றால் அவன் ஒருவரும் படிப்பதை நோக்கமாக செல்லவில்லை, தன் குடும்ப வறுமைகளை முடிக்க செல்கிறான் என்றால் இந்த சமுதாயத்திலும் இந்த காலத்திலும் கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
சாயங்காலமானால் மகாலட்சுமிக்காக பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த காலத்திலும் நாங்கள் சாயங்காலமானால் மகாலட்சுமி சீரியலுக்காக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஜீவானா. அப்போ எந்த காலத்திலுமே நாங்கள் சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனுடைய வடிவங்கள் தான் வேறையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த காலம் இந்த காலம் என்பதை எல்லாம் தாண்டி விடுங்கள். நாங்கள் எந்த காலத்தில் இந்த இனத்தை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகக்கூடிய வரலாற்று பதிவுகளை இங்கே உருவாக்கி இருக்கிறோம் என்று பாருங்கள். என் பாட்டனும் முப்பாட்டனும் வரலாறு படைத்தான், ஆனால் அதை பதிவிட தவறிவிட்டான். அதனால் தான் இன்றைக்கு ஆளுக்கு ஆள் ஒரு வரலாறுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறோம், கோவிலை இடித்து புதிய புதிய கட்டடங்களை கட்டுகிறோம் என்றால் எங்களிடம் இருக்கக்கூடிய தொல்லியல் வரலாறு எங்கே இருக்கும் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். நாங்கள் 12 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்க எங்களிடம் இருக்கக்கூடிய பழமைகள் தொலைந்து கொண்டே இருக்கும் என்றால் அந்த விடயத்தை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க தவறி இருக்கிறோம் என்றால் அது எல்லாம் இந்த அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் விட்ட தவறாகத்தான் இருக்கிறது. எனவே இவர்கள் கூறுவது போலவே நான் ஏற்றுக்கொள்ள வலிக்கிட்டால், இந்த காலத்திலே தவறுகள் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளவிட்டால், அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றவாளி கூண்டினுடைய முதல் படியிலே இந்த மூவரும் நிற்பார்கள் என்பதை இந்த அவை அறிந்துதான் ஆக வேண்டும். எனவே நான் இறுதியாக கூறிக்கொள்வது, அந்த காலம் இந்த காலம் என்று எந்த காலத்தையும் பிரித்து பார்க்காதீர்கள். ஈழத்தமிழர்களாக எங்களுக்கு இந்த காலத்தை போல இலக்கியம் காட்டாத வீரத்தையும் இந்த மண்ணிலே காட்டியிருக்கக்கூடிய இந்த காலத்தை போல அட்டைக்கு பயப்பட்ட அக்காமாரெல்லாம் அங்கேற்கணிகளாக எப்படி மாறினார்கள் என்று அண்ணன் பேசியது போல அப்படியான வீரப்பெண்மணிகள் எல்லாம் உருவாக்கிய இந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதை இறுதி மூச்சு வரை மார்தட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். எந்த காலத்தையும் விட ஈழத்தமிழர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி ஹரி அவர்கள் மிக நுணுக்கமாக பேசினார். இப்போ சேர்பொன் ராமநாதன் போன்ற நமது மூத்த அரசியல் தலைவர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து போயிருக்கிறார் என்றால் அவர்கள் வாங்க மறுத்து விட்டார்கள், அதனால்தான் நாங்கள் இப்பொழுது வாங்கி கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு தொனியிலே அவர் பேசிவிட்டு போனார். பல விடயங்களை தொட்டு சென்றார். இன்றைக்கு இந்த இணையதளங்கள் இதுகளெல்லாம் வாழ்வதற்காக வந்திருக்கிறார். இன்றைக்கு மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள், இளைஞர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு எங்களுக்கு எல்லாம் போதுமானதாக இருக்கிறது, இதுதான் வாழ்வதற்கு ஏற்ற காலம், இதை விட வேறு என்ன காலம் வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தம்பி அவர்கள் கேட்டிருக்கிறார். இருங்கையா வாரன் அப்படி என்று சொல்லி ஒரு தம்பி சஜி அவர்கள் இப்பொழுது புறப்படுகிறார். சஜி அவர்களை தன்னுரை நிகழ்த்துமாறு நான் அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் அன்னையை முதலிலே வணங்கி சிவன் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் உழவர் திருநாளாம் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் அந்த காலமே என்கின்ற அணிசார்பாக என்னுடைய கருத்துக்களை இந்த அரங்கத்தில் முன்வைக்கின்ற வாய்ப்புக்கு மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர் அவர்களே, இந்த அரங்கம் இப்போது நிறைவு பேச்சாளர்களை எட்டி இருக்கிறது. எதிரணியிலே இருந்து தம்பி ஹரி அவர்களுக்கு முன்பதாக அண்ணன் உஷாந்தன் அவர்கள் வந்து அந்த காலத்தை பற்றியும் சொன்னார்கள், இந்த காலத்தை பற்றியும் சொன்னார்கள். எங்களுடைய அணி சார்ந்தவர்களுக்கு இந்த காலத்தின் மீது எந்த எதிர்மறையான சிந்தனைகளும் இல்லை, இந்த காலத்தின் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் இந்த காலத்தின் மீது எங்களுக்கு இருக்கின்ற வருத்தம்தான் எங்களை இப்படி பேச வைக்கிறது என்பதை முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காலம் என்றால் அது எத்தனையாம் ஆண்டுக்கு, எந்த வருடத்துக்கு முன்பதாக அந்த காலம், அல்லது எத்தனையாவது வருடத்துக்கு பிறகு இந்த காலம் என்கின்ற ஒரு பொதுவான எடுகோள் இந்த மன்றிலே எடுக்கப்படவில்லை என்பது 2000க்கு முன்னுக்கு என்று வைத்துக்கொண்டால் கூட தம்பி ஹரி அவர்கள் சொன்ன அத்தனை கவிதைகளும் கவிஞர் புதுவை ரத்தினதுரையினுடைய கவிதைகளை சொன்னார். அவர் எந்த காலத்து கவிஞர்? 2000. அண்ணன் உஷாந்தன் அவர்கள் பேசுகிற போது இந்த மண்ணிலே எழுந்த விடுதலைக்காக போராடியவர்களை பற்றி சொன்னார். அவர்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள்? இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு இருக்கிற இளையவர்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், தங்களை எந்த வகுதிக்குள்ளே நாங்கள் அவர்களை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்பதையே எங்களால் சொல்ல முடியாத குழப்பமான ஒரு காலம் இந்த காலம். அந்த காலத்தை இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலத்தின் மீது இருக்கிற எங்களுடைய வருத்தத்தை தான் இந்த தைத்திருநாளிலே பதிவு செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நடுவர்களே, பாரதி பாடுகிற போது கூட பாரதியினுடைய தந்தை வாழ்ந்த காலம் கூட நவீன காலம் என்றுதான் பாரதி பேசுகிறார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது முன்னாடி. அவர்கள் தன்னுடைய தாயும் தந்தையும் இந்த மண்ணிலே சாதாரணமாக இருந்தார்கள், அவர்கள் வாழவில்லை. என் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடி என்று பாரதி பேசுகிறான். என்றால்
வாழ்ந்தவர்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்கள்? எனவே இந்த மண்ணிலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலமாக அந்த காலம்தான் இருந்தது. வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த உலகத்திலே உயிர்களுக்கு வழி பிறக்க வேண்டுமாக இருந்தால் அந்த உயிர்கள் தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும். இந்த மண்ணிலே, யாழ்ப்பாண மண்ணிலே ஒரு காலத்திலே நீங்கள் கிராமப்புறங்களுக்கு ஊடாக போகிற போது வீட்டினுடைய வாசலிலே ஒரு நிழல் குடையொன்றை அமைத்திருப்பார்கள். அதற்கு பெயர் சங்கடன் படலை. பெயரிலேயே அர்த்தம் இருக்கிறது. வெயிலிலே கவலைப்பட்டு வாடி வதங்கி வருபவர்கள் அவர்களுடைய வீட்டு வாசலிலே இருந்து சற்று இளைப்பாறி போகிற இடம் சங்கடம் தீர்க்கிற படலையாக இருந்தது. இன்றைக்கு வீட்டு வாசலுக்குள்ளே போக முடியாது. வெளியிலே சிசிடிவி கேமரா, ஒருவர் வந்து இருந்தால் அதை எல்லாம் அடித்து கலைக்கிறது. அல்ல, தண்ணீரை ஊற்றி கலைக்கிற அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. எவ்வளவு ஒரு உயிர்மை நேயம் இல்லாத ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வாழ்வதற்கு ஏற்ற காலமா? வாழ்வதற்கு ஏற்ற காலமா? நாங்கள் ஒரு சந்தி காலத்தினுடைய வாழ்வதற்கு ஏற்ற காலத்தினுடையதும் வாழ்வதற்கு ஏற்புடைய இல்லாத காலத்திலும் இந்த இரண்டு காலத்திலும் வாழ்ந்த சந்தி காலத்தைச் சேர்ந்த தலைமுறை என்பதனாலே அந்த பழைய அனுபவத்தினுடைய கவலையிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நடுவர்களே, ஒரு காலத்திலே இந்த மண்ணிலே வாழ்ந்த மனிதர்கள் பொருட்களை பயன்படுத்தினார்கள், மனிதர்களை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள், பொருட்களை நேசிக்கிறார்கள். இந்த சூழலிலே நாங்கள் உயிர்மை நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு இந்த மண்ணிலே எப்படி வாழ முடியும்? நாங்கள் இவற்றை கூட விட்டுவிடலாம், இந்த மனிதர்களை பற்றி அந்த மனங்களை பற்றி கூட விட்டுவிடலாம். ஆனால் இன்றைக்கு தம்பி ஹரி அவர்கள் அவருடைய வலைத்தளத்திலே பதிவேற்றி விட்டு தான் இப்போ இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். ஒரு காணொளியை பார்த்து யாழ்ப்பாணத்திலே காற்றினுடைய தரத்தை பற்றி பேசியிருந்தார். AQI என்று சொல்லுகிறார்கள், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். காற்றினுடைய தர நிர்ணய சுட்டி இன்றைக்கு 124, அதாவது சுவாசிக்கவே முடியாத ஒரு இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த யாழ்ப்பாணம். என்றால் இந்த நிலைமை வரும் என்று நாங்கள் பார்த்தோம். வாழ முடியாத வாழ்வது என்பதை விட்டுவிடும். இந்த மண்ணிலே இருக்க முடியாத ஒரு காலம் உருவாகி கொண்டிருப்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணிலே என்னுடைய பாட்டன் கிணறு வெட்டினான், தங்கம் வந்தது. என்னுடைய தந்தை கிணறு வெட்டினார், தண்ணீர் வந்தது. என்னுடைய அண்ணன் கிணறு வெட்டினான், இறந்து போன எங்களுடைய மூதாதையர்களுடைய உடல்கள் வந்தது. நான் இன்றைக்கு கிணறு வெட்டப் போகிறேன், இல்லத்திரனியல் கழிவுகளும் பொலித்தீன் பைகளும் வந்து கொண்டிருக்கிற நடுவர்களே. இந்த மண்ணிலே எங்களால் வாழ முடியுமா? யூகேக்கு போகிற, லண்டனிலே ஸ்டூடெண்ட் விசாவிலே போகிற மாணவர்களாக போகிறவர்களை பற்றி கரி பேசினார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடினார்கள். வயல்காட்டிலே உழுது வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே போயிருக்கிறால் இந்த மண்ணிலே மண் வளம் கட்டுவிட்டது, நீர்வளம் கட்டுவிட்டது. காற்றின் வீசுகிற காற்றிலே இப்படி விஷம் பெறவும் என்று நாங்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் எதிர்பார்த்தோமா? இல்லை. தண்ணீர் தான் குடிக்கிறோம். உசாந்த் அண்ணா அவர்கள் மிக கடுமையான ஒரு பதிவை சொன்னார். அந்த காலத்திலும் தண்ணீர் தான் குடிக்கிறோம், இந்த காலத்திலும் தண்ணீர் தான் குடிக்கிறோம். குடிக்கிற பாத்திரங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் என்றார். அதுதான் பிரச்சனை. அந்த காலத்திலே மட்பாண்டத்திலே தண்ணீர் குடித்தோம், உடைந்தால் அது மண்ணோடு மண்ணாக மக்கி போனது. இன்றைக்கு பிளாஸ்டிக்கிலே நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம், குடித்து விட்டு போட்டால் அதை மாடு சாப்பிடுகிறது, ஆடு சாப்பிடுகிறது, அது கழிவாக தேங்கி கிடக்கிறது. எரித்தால் கூட இந்த சூழலை விஷமாக்குகிற வாயு பரவுகிறது என்றால் இந்த மண்ணிலே நாங்கள் எப்படி வாழ முடியும்? மருத்துவத்தினுடைய உச்சம் தொட்டிருக்கிறது இன்றைக்கு சமூகம் என்று பேசினார்கள், இனியும் பேசுவார்கள். வள்ளுவன் மிக அழகாக பதிவு செய்கிறான். மருந்தனவே வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றியுனின் என்று சொன்னான். அந்த காலத்திலே ஏன் மருத்துவத்தை அவ்வளவு தூரமா, மருத்துவம் வளர்ந்திருந்தது, ஆனால் அதற்குரிய தேவைப்பாடு மக்களிடத்திலே இருக்கவில்லை என்றால் எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு மருந்தினுடைய தேவை வந்திருக்கிறது. ஏனென்றால் அத்தனை தூரம் ஆரோக்கியமற்ற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, நிறைவாக ஒரு விடயத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த சூழல் வாழ முடியாத ஒரு சூழலாக உருவாகி கொண்டிருக்கிறது தான். ஆனால் நாங்கள் எல்லோரும் நினைத்தால் அதை மாற்ற முடியும். அந்த மாற்றத்திற்கான சிந்தனையை இந்த சிவன் தொலைக்காட்சியினுடைய தைத்திருநாளிலே ஆவது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களிடத்திலே இருக்கிற தவறுகளை முதலிலே ஏற்றுக்கொண்டு, இந்த சூழல் இப்படி பாதிப்பாக மாறிவிட்டது, இந்த மண் அப்படி மாறிவிட்டது என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டு
அதற்கு பிறகு பக்குவப்பட்ட மனிதர்களாக அதிலே இருந்து மீள்வதற்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும், இந்த சூழலினுடைய தரத்தை எப்படி நாங்கள் பாதுகாக்கலாம் என்கின்ற திட்டமிடல்களோடும் பொறிமுறைகளோடும் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கிய எங்களுடைய அடிகளை மிக ஆழமாக எடுத்து வைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி சஜீவன் அவர்கள் பேசியதற்கு பின்னால் என்னை பயம் பற்றி கொள்கிறது. நாளைக்கே நாம் செத்து விடுவோமோ என்ற ஒரு நிலையிலே நான் இப்பொழுது அச்சப்பட்டு கொண்டிருக்கிறேன். தம்பி அவர்கள் உண்மையிலே சொன்ன விடயங்கள் மனதை தைத்து விட்டன. அழகாக சொன்னான். தன் தந்தை கிண்டிய பொழுது, தன் முப்பாட்டன் கிண்டிய பொழுது தங்கம் வந்ததென்றும், தன்னுடைய தந்தை கிண்டிய பொழுது தண்ணீர் வந்ததென்றும், தன் அண்ணன் கிண்டிய பொழுது எச்சங்கள் வந்ததென்றும், தான் கிண்டுகின்ற பொழுது பொழுத்தின் பைகள் வந்து நின்றதன், தன் பிள்ளை கிண்டுகின்ற பொழுது என்ன வரும் என்று. ஆனால் இன்றைக்கு நாங்கள் யாருமே இதை பற்றி யோசிப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ அந்த இடத்திலே விட்டு சென்றான். நாங்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து இறுதியிலே மிக நெருக்கமாக வந்துவிட்டார்கள். இந்த காலம் வாழ்வதற்கு இயலவே இயலாது என்று. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. இந்த காலம் வாழ ஏற்ற காலமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள அந்த நம்பிக்கை தங்கச்சி கார்த்தியானி அவரை வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்துமாறு நான் அன்போடு அழைக்கின்றேன். தமிழுக்கு முதற்கண் வணக்கங்கள். சிவன் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர் சொந்தங்களுக்கும் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற குழுவிற்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பின் விவாதத்திற்குள் நான் நேரடியாக செல்லலாம் என்று நினைக்கிறேன். நடுவர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய எதிரணியிலிருந்து வந்திருப்பவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களிடம் முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். அதற்குரிய பதில்களை வழங்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்போடு என்னை என் அணியிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இதன்படி எங்களுடைய எதிரணியில் பேசியிருப்பவர்கள் இந்த வாழ்வாங்கு வாழ்தல் என்பதற்கு ஒரு வரவிலக்கணத்தை கொடுத்திருந்தார்கள். நடுவர்களே, அவர்கள் கொடுத்திருந்த வரவிலக்கணத்திற்கும் அவர்கள் பேசிய பேச்சிற்கும் எதுவித சம்பந்தமும் எனக்கு இருந்தாற் போல் தெரியவில்லை. அதில் எதிரணியிலிருந்து பேசிய எதிரணி தலைவர் கூறியிருந்தார், வாழ்வாங்கு வாழ்தல் என்பது தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைப்பது என்று கூறியிருந்தார். அதே சமயம் எதிரணியில் மூன்றாம் பேச்சாளர் கூறியிருந்தார், இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் மனிதர்களை நேசிக்கவில்லையாம், நாங்கள் எல்லாம் பொருட்களை நேசிக்கின்றோம் என்று. அப்படிப்பட்டவர்கள் எதற்காக பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்பதற்காக கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்தார்கள். நடுவர்களே, அந்த காலம் இந்த காலம் என்பதற்குரிய சரியான காலத்தை நாங்கள் வரையறை செய்யவில்லை என்றும் எதிரணியிலிருந்து கூறியிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் சரியாக அது கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னரா இந்த வருடமா இந்த நேரமா என்பதை சரியாக குறிப்பிட்டால்தான் அவர்கள் அந்த காலத்தை பற்றி பேசுவார்களா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடிப்படையில் ஒரு சந்ததி தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை பார்த்து தான் இதையெல்லாம் அனுபவிக்க முடியவில்லையே என்ற ஒரு விரக்தியை அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததியை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் பிறக்கின்ற பொழுதே தொழில்நுட்பத்தோடு பிறந்து விடுகிறார்கள். தாலாட்டு கூட இப்பொழுது அவர்கள் எல்லாம் தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய சந்ததி என்ன சொல்கிறது என்று சொன்னால், படிக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் போன் என்றாலே என்னென்று தெரியாது, ஆனால் இவர்கள் எல்லாம் போன்ல தான் படிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததி மீதும் முன்னர் இருக்கக்கூடிய சந்ததி தான் அனுபவிக்க முடியவில்லையே என்ற விரக்தியில் அதை குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த அந்த கால அணியினரும் எங்களுக்கு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இன்று அதிகம் பேசுபொருளாக இருந்தது என்னவென்று சொன்னால் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரம் அப்படி என்று சொன்னாலே அது கண்ணகி, கண்ணகி என்றாலே வீரம் அப்படி என்று பேசியிருந்தார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் சிலப்பதிகாரத்தில் அந்த காலத்தில் இருந்து கொண்டு கண்ணகியை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். ஆனால் நாங்கள் சிலப்பதிகாரத்தில் இந்த காலத்தில் இருந்து கொண்டு அந்த சிலப்பதிகாரத்தில் மிகவும் வேதனையை அனுபவித்திருக்கக்கூடிய காவற்பெண்டு ஐயை என்ற பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய துயரமான சம்பவங்களை பார்க்கிறோம். இந்த காவற்பெண்டு என்ற பெண் என்ன செய்கிறாள் என்றால் சந்தையில் விற்கப்படுகிறாள். கண்ணகியினுடைய வீட்டில் வேலை செய்வதற்காக சந்தையில் விற்கப்பட்டவள் காவற்பெண்டு. அப்படி யாராவது இப்பொழுது பெண்களை விற்று கொண்டிருக்கிறார்களா சந்தையில் என்பதை நான் எதிரணியை பார்த்து கேட்கிறேன். அப்ப கண்ணகியினுடைய வீரத்தை மட்டும்தான் இவர்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கதைகளுக்குள் பலருடைய வாழ்க்கையின் சோகங்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருப்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் வெறும் பெருமை பேசுபவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல்
எங்களுடைய எதிரணியினுடைய 3ஆம் பேச்சாளர் கூறியிருந்தார், இன்றெல்லாம் வீடுகளில் சிசிடிவி கேமரா பூட்டி இருக்கிறார்களாம். சிசிடிவி கேமராவை பார்த்து இப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த ஒரு அலர்ட் மாதிரி வரும். இப்போ ஒரு மனிதர் ஒரு ஆள் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு வாகனம் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற அலர்ட் எல்லாம் வரும். சிசிடிவி கேமரா கண்ணகி காலத்திலேயோ அல்லது இந்த அரசர்களுடைய காலங்களிலோ இருந்திருந்தால் காவலாளிகள் என்ற ஒருவரே இருந்திருக்க மாட்டார்கள். ஆக இவர்களுடைய காலத்திலெல்லாம் தொழில்நுட்பமும் பிளாஸ்டிக்கும் இல்லை என்பதனால் இவர்கள் உத்தமர்களாகிவிட முடியாது என்பதையும் இந்த அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நகைச்சுவையான விஷயம் இந்த அவையில் நடந்தது. எங்களுடைய 2ஆம் பேச்சாளர், எதிரணியினுடைய 2ஆம் பேச்சாளர் வந்து கூறினார், இப்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு எல்லாமே இந்த வறுமை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லை. அவர்களெல்லாம் வசதியாகவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், வறுமையில் இருக்க தயாரில்லை என்று கூறினார். நடுவர் அவர்களே, நாங்கள் எல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறோம். நாங்கள் வறுமையில் இல்லை, வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறோம். எங்களால் இந்த நாட்டில் இருந்து கொண்டு ஆசைப்பட்டதை செய்ய முடியவில்லை. 25 வயதாகியும் பட்டமளிப்பு நிறைவேற முடியாமல் பலர் தொழிலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இளம் தலைமுறையினர் பட்டப்படிப்பை முடித்தும் சரியான வேலை கிடைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொடுப்பதற்கு கூட காசு இல்லாமல் வீட்டிலும் கேட்க முடியாமல் பலர் துயரமான நிலைகளில் இருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமய பாட ஆசிரியர் தொடர்புகளுக்கு www.சமயபாடஆசிரியர்.com என்று தன்னுடைய முழு விளம்பரத்தை செய்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஜீவானந்தன் அண்ணாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்பொழுதெல்லாம் நாங்கள் படிக்கின்ற காலங்களில் சமய பாடத்திற்கான தேவை என்ன என்ற கேள்வி படிக்கின்றவரே எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. ஏன் நான் இதை படிக்க வேண்டும், ஏன் இந்த சமய பாடத்தை படிக்க வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் அந்த சமய பாடத்தை படித்து முடிக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு அந்த கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு பக்குவப்பட்ட வயது வருகின்ற பொழுது சக மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் எங்களுடைய தெய்வங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. எனக்கு ஒரு துயரம் நேர்ந்தாலோ அல்லது நான் சக மனிதர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு விடயத்தை ஒரு கோயிலுக்கு போயோ அல்லது ஒரு தேவாலயத்திற்கு போயோ என்னால் ஆற்றிக்கொள்ள முடிகிறது என்றால் இங்கு எனக்கு சமய பாடத்தினுடைய அருமை இப்பொழுது புரிகிறது. சக மனிதர்களையும் மதிக்க வேண்டும், உயிர்களையும் மதிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது எனக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கை என்பது பட்டு தெளிதலே தவிர நாங்கள் வெறுமனே அதையெல்லாம் படித்து தெளிதல் மட்டும் அல்ல என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுதெல்லாம் நீங்கள் தொழில்நுட்பம் ஆக்கிவிட்டீர்கள் என்பதற்காக இளைஞர் அதை எடுத்துக்கொள்கிறார்களா, அதை விளங்கிக் கொள்கிறார்களா என்ற கேள்வியை இவர்கள் கேட்டிருந்தார்கள். விளங்கிக் கொள்வது என்பது வில்லங்கத்திற்கு நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளக்கூடாது. என்னுடைய பண்பாடு இது, என்னுடைய பழக்க வழக்கம் இது என்பதை இன்றைய சமுதாயம் பட்டு தெளிந்து கொள்கின்றது என்பதுதான் இந்த காலத்தினுடைய நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதையும் தாண்டி இவர்கள் இந்த அந்த காலம் என்கின்ற பொழுது பல உன்னதமான செயல்களை எல்லாம் பற்றி பேசியிருந்தார்கள். தாகத்தில் வருபவர்களுக்கு வீட்டு வாசலில் நாங்கள் தண்ணி வைத்திருந்தோம், வெயிலில் வருபவர்களுக்கு நாங்கள் ஒதுங்குவதற்கு இடம் கொடுத்திருந்தோம் என்று. ஆனால் அந்த இடம் கொடுப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் தன்னுடைய சாதியம் சார்ந்தவர்களுக்கு தான் என்ற ஒரு வரமுறையை அவர்கள் வைத்திருந்தார்கள். என்னுடைய வீட்டு வெயிலில் நீங்கள் அமர்வதற்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய நிழலில் குறைந்த சாதியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள் தானே. அப்ப பசியும் தாகமும் பட்டினியும் அவர்களுக்கு நிகரானவர்களுக்கு மாத்திரமே தவிர அவர்களை விட குறைந்தவர்கள் என்று அவர்களே யாரை நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு இல்லை. அப்படி என்று சொன்னால் பசி பட்டினியை பார்த்த உங்களுடைய அந்த காலத்தை விட எங்களுடைய இந்த காலம் பெரிதாகத்தான் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த மகாலட்சுமி வர்ற விடயத்தை பற்றி சொன்னார்கள். எங்களுடைய எதிரணியில் இருந்து 6 மணியானா மகாலட்சுமி வரணும், நாங்கள் எல்லாம் இந்த தலைமுடியை எடுத்து பின்னிக்கொள்ள வேண்டும், விளக்கேற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லி 6 மணிக்கு கதவெல்லாம் பூட்டிக்கொள்கிறோம். இப்பெல்லாம் டெங்கு இந்த காலங்கள்லாம் டெங்கு நுழம்பு அதிகரிச்சு நடுவர்களே. அப்போ நாங்கள் இந்த ஜன்னல்கள் கதவுகளை எல்லாம் திறந்து வைக்க முடியாது. 6 மணியானா ஒன்று நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த நுழம்புக்கு திரி போடணும், அப்படி இல்லாட்டி எல்லா கதவுகளையும் நாங்கள் சாத்தி கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு காலங்களில் நாங்கள் இருக்கிறோம். இந்த காற்று மாசடைந்துட்டு கடல் மாசடைந்துட்டு என்று குற்றம் சாட்டக்கூடிய யாருமே இன்றைய இளம் சமுதாயம் கழகமாக இறங்கி கடற்கரையை சுத்தம் செய்வது போன்று சுத்தம் செய்ய வருவதில்லை என்பதை கூறிக்கொண்டு இந்த காலத்தில் இருப்பவர்கள் உண்மையாக வேலை செய்கிறார்கள், இவர்கள் தங்களுடைய புகழ்ச்சிகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் இந்த காலம்தான் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் அந்த காலமா இந்த காலமா என்று ஒரு தலைப்பிலே நாங்கள் இப்பொழுது
வாத பிரதிவாதங்களை முடித்திருக்கிறோம். இதிலே ஒரு கேள்வி ஒன்று தொக்கு நிற்கிறது. வாழ்வதற்கு ஏற்ற காலம் என்றால் யார் வாழ்வதற்கு, எப்படி வாழ்வதற்கு? இப்பொழுது நமது நாட்டில் தலைவிரித்தாடுகின்ற ஒரு பிரச்சனை இந்த போதை. அப்போ இந்த போதை மருந்தை உட்கொள்ளுபவன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் எது என்றால் அது இந்த காலம். ஏனென்றால் இன்று அது மலிவாக கிடைக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, அவன் வாழ்ந்து விடலாம். போதை மருந்தை உட்கொள்ளாதவன் அல்லது நஞ்சற்ற ஒரு மரக்கறியை வாங்கி உண்ண விரும்புபவன் வாழ விரும்பும் காலம் என்றால் அது இந்த காலம் அல்ல. ஏனென்றால் இன்று அனைத்து பழங்களிலுமே மருந்துகள்லாம் இருக்கிறது. அப்போ அவன் அந்த காலத்துக்கு போக வேண்டும். அப்போ எந்த காலத்தில் வாழ்கிறது நல்லது என்று ஒரு கேள்வி இங்கே முளைத்து விஸ்வரூபமாகிறது. அப்போ மனிதன் வாழ்வதற்காக பிறந்த ஒரு உயிரினம். அவன் பரிணாமடைந்து வாழத் தொடங்குகின்ற பொழுதே தன்னுடைய வாழ்வை விசாலமாக்கி கொண்டான். அப்படி விசாலமாக்கி கொண்டு வாழ்ந்து வந்த இனங்களிலே ஒரு பேரினமாக திகழ்கிற இனம் நமது இனம், தமிழினம். அது இன்றைக்கு வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலமாக இந்த காலம் இருக்கிறதா, அந்த காலம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் இன்று பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்திலே வாழ்ந்த பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாங்கு வாழுகின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்று சொன்னால், நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி இந்த 3 விடயங்களோடும் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது எந்த காலம் என்று சொன்னால் அது அந்த காலமா இந்த காலமா என்ற ஒரு ஐயப்பாடு நமக்குள்ளே தோன்றி நிற்கிறது. ஒரு காலத்திலே இங்கே அருமையாக பேசினார்கள். உரிமையா கடமையா என்று யோசிக்கின்ற பொழுது ஒரு காலத்திலே உரிமையை விட கடமையை நேசித்தார்கள். அது அழகா சொன்னார்கள். அங்கேற்கண்ணி அக்கா ஒரு கடலிலே காவியமானாள் என்று சொன்னால் அவள் தன் கடமையை செய்தாள் தன்னுடைய உரிமைக்காக. இன்றைக்கு அப்படியே ஒரு கடமையை செய்வதற்கு, உரிமையோடு போவதற்கு எத்தனை கன்னிகள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. என்றால் இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. கால ஓட்டத்திலே இந்த மனிதன் அள்ளுண்டு போய் கொண்டிருக்கிறான். இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வந்தது யார்? ரப்பர் கலாச்சாரத்தை உருவாக்கியது யார்? இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஓலையிலே கஞ்சியை கொடுத்தால் அவன் ஒரு குறைந்த மனிதனாக கணிக்கப்படுகிறான். ஆனால் ஒரு ரப்பர் பாத்திரத்திலே தண்ணியை குடித்தால் அவன் உயர்ந்தவனாக போற்றப்படுகிறான். கூளையும் கஞ்சியையும் கொடுப்பவன் குறைவாக மதிப்பிடப்படுகிறான். ஒரு பியரை, ஒரு நல்ல சாராயத்தை கொடுக்கிறவன் ஒரு பாட்டி நடக்கிறது. நான் சும்மா பேசவில்லை, உண்மையை தான் சொல்லுகிறேன். ஒரு விழாவிலே, ஒரு விருந்திலே ஒரு கூளை காய்ச்சி கொடுக்கிறார்கள், ஒரு கஞ்சியை கொடுக்கிறார்கள், ஒரு பழைய சாப்பாட்டை கொடுக்கிறார்கள் என்றால் அங்கே அவர்கள் மலினப்படுத்தப்பட்டு நளினப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் மேலே தேர்தலிருந்து இறக்கப்படுற உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை கொடுப்பவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். இந்த கேக்கை வெட்டுகிறோம், நாங்களும் வெட்டுகிறோம். ஆனால் தேவையா என்று பார்த்தால் இல்லை. மாப்பொருட்களை அதிகமாக உட்கொள்வதால் எங்களுக்குள்ளே சர்க்கரை நோய் உருவாகிறது. இன்றைக்கு இந்த பீஸா கட்டில் போய் முண்டி அடிக்கிறோம். சாதாரணமாக குரக்கன் ரொட்டியை தின்பவனை நாங்கள் நக்கல் அடிக்கிறோம், நையாண்டி பண்ணுகிறோம். அவன் அப்படி குரக்கன் ரொட்டியை சாப்பிடுகிறவனை பேசிவிட்டு மேலத்தேவனங்களுக்கு தந்துவிட்ட போன அந்த பானை சுட்டு வறுத்து தின்ற அந்த கலாச்சாரத்தை நாங்கள் இன்றைக்கு பெருமைப்பட்டு பேசிக்கொள்வோம். அரசியல்லையும் நாங்கள் பாருங்கள், நான் கூட சொல்லுவேன் இது பிழை. ஆனால் துணிந்து இறங்கி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றால் இல்லை. ஏனென்றால் அப்படி துணிந்து இறங்கி போராடினால் நாங்கள் வாழ்வாங்கு வாழ முடியாது. வாழ்வாங்கு வாழ்ந்தார் மையத்துள் வைக்கப்படுவார் என்று நாங்கள் புறப்பட வேண்டி ஏற்படும். அப்போ இன்றைக்கு இந்த உரிமை கடமை இந்த நிலைப்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. அப்போ இது எப்போ நல்லா இருந்தது என்ற ஒரு கேள்வி முளைக்குது. அப்போ இங்கே அழகாக சொன்னார், இன்றைக்கு சஜீவன் அழகாக பேசினான். இன்றைக்கு மருத்துவத்திலே நிறைய குளிசைகள் கண்டுபிடித்திருக்கிறார். நதீஷ் அடிக்கடி பேசுவான், நான் என்று மறந்து விட்டான். மருந்து தான் உணவாக இருக்கிறது இப்பொழுது. ஆனால் முந்தி உணவு மருந்தாக இருந்தது. அப்போ உணவு மருந்தாக இருந்த காலம் எந்த காலம்? அது அந்த காலம். உறவுகள் உறவாக இருந்த காலம் எந்த காலம்? இன்றைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை.
அப்பன் மீது மகன் கை வைக்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு நமது இடத்திலே மலிந்திருக்கிறது. தந்தைக்கு 2 போடுகிறார்கள், அண்ணன் தம்பி சண்டை பிடிக்கிறார்கள், அம்மா அப்பாவுக்குள்ளே பிளவு பிரச்சனை. இப்போ வாழ்வாங்கு வாழ முடியவில்லை. ஒரு கல்யாணத்தை ஒரு பிள்ளைக்கு கட்டி கொடுக்கின்ற பொழுது ஒரு தந்தை என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இந்த கல்யாணம் நின்று நிலைக்குமா அல்லது விவாகரத்தில் முடியுமா? ஏனென்றால் இந்த விவாகரத்தை பெற்றுக் கொடுத்து அதிலே வசதி கண்டு வாழ்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இப்போ நதீஸ் அவர்கள் தன்னுடைய இதை முடித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சட்டத்தரணியாக வருகின்ற காலங்களிலே வந்து விடுவார். அவர் என்ன கண்டு கதைக்கின்ற பொழுது உண்மையில் நான் நகைச்சுவாக சொல்லுவார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், தான் விவாகரத்து வழக்குகளை தான் முக்கியமாக கருதுகிறேன், அதனால் தான் நான் பணம் ஈட்ட முடியும் என்று யோசிக்கிறேன். அப்போ இப்போ இந்த காலத்தில் வாழலாமா? இன்றைக்கு அப்போ இளைஞர்களை எடுத்து பார்த்தால் இளைஞர்கள் சரியான சிந்தனையுடன் சரியான பாதையில் போகிறார்களாண்டா? இல்லை. கோயில் திருவிழாவிலே சண்டை, ஊரிலே சண்டை, வீட்டிலே சண்டை. நல்ல சாப்பாடுகளை கொடுக்கிறார்களாண்டால் இல்லை. 3-4 மாதங்கள் செத்துப்போன ஒரு கோழியை, அதனுடைய தொடையை லெக் பீஸ் என்ற பெயரிலே நடு வீட்டிலே வைத்து பெரிய பந்தியிலே பரிமாறுகிறார். அந்த காலத்திலே நமது நாட்டிலே வாழ்ந்த யாரும் பொலித்தீன்களை குவிக்கவில்லை. நாம் உண்ண வேண்டிய உணவுகளிலே நஞ்சு பதார்த்தங்களை சேர்க்கவில்லை. உறவோடு வாழ்ந்தார்கள், கூடி வாழ்ந்தார்கள், எல்லோருக்குமாக இருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் எல்லோரும் பிளவுபட்டு மேலத்தேய கலாச்சாரங்களுக்குள் அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். மேலத்தேயத்தவர்கள் எங்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளை பின்பற்றி வாழ்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்கள் விட்டு சென்றவற்றை இன்று தூக்கி வைத்துக்கொண்டு மிகவும் தள்ளாடி கொண்டிருக்கிறோம். ஆக நாம் நன்றாக வாழ்ந்த காலம் என்றால் அது அந்த காலம். நாங்கள் நன்றாக வாழ வேண்டிய காலம் இந்த காலம். ஆகவே நமது இளைஞர்களும் நமது நாட்டை சார்ந்த அரசியல் தலைவர்களும் நமது இந்த காலத்தை சரியான முறையிலே தகவமைத்து கொண்டு நமது அடுத்த சந்ததியினர் இந்த பூமியிலே நிம்மதியுடனும் சுபீட்சத்துடனும் வாழக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் ஒரு கடமையும் நம் முன்னே விரிந்து நிற்கிறது என்பதை மனதில் இருத்தி கொண்டு நமது நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எந்த காலமும் தமிழன் தலைநிமிர்ந்து நின்று நிலைத்து நிற்கக்கூடிய காலமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.